ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் கிறிஸ்பியான ஜவ்வரிசி வடை தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். மாவு ஜவ்வரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. அதை இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் இருக்க டஸ்ட் எல்லாம் போயிடும். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் இதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்துக்கலாம். இப்போ 3 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து அதோட கார்னர்ஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு பைண்டிங்காக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை தண்ணியில் போட்டு லைட்டாக நனைச்சி தண்ணி இல்லாமல் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஜவ்வரிசி நல்லா 5 மணி நேரம் ஊறிடுச்சு. இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், இஞ்சி, கொத்தமல்லி, பச்சை மிளகாவையும் 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு, நம்ம நினச்சி வச்ச ப்ரெட்டையும் இது கூடவே சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி பிசையலாம். அப்புறம் இந்த மாதிரி எடுத்து சின்ன சின்னதாக தட்டிக்கலாம். சூடான எண்ணெயில் இதை ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். போட்ட உடனே திருப்ப வேண்டாம். ஒரு 10 செகண்ட் அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறமா திருப்பலாம். இப்போ லைட்டாக அதை அப்படியே திருப்பி விட்டுடலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இது கொடுத்தோம்னா சூப்பராக இருக்குங்க. ஒரு கப் டீயோட இந்த வடையும் வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம சூப்பராக இருக்கும். இது கூடவே நான் சாஸ் வச்சு கொடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட க்ரீன் சட்னி இருந்தால் க்ரீன் சட்னி வச்சு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். நம்ம சூப்பர் கிறிஸ்பி ஜவ்வரிசி வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.